இருந்த வீட்டை இடிச்சு போட்டுட்டு இப்போ மறுபடியும் நல்லா இருந்த வீட்டை இடிச்சிட்டு இப்போ நடுத்தரில் நிற்கிறோம். இப்போ இதுக்காக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு தெரியலை. இப்போ எப்போ வீடு கட்டி கொடுப்பீங்கன்னு தெரியல. என்னன்னு நீங்கள் தான் பார்த்து பண்ணணும். இது குறித்து நீங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நீங்கள் வந்து மனு கொடுத்துருக்கீங்களா, இல்லை ஏதாவது மேல்முறையீடு பண்ணியிருக்கீங்களா? இதுக்காக நாங்கள் திருச்சிராப்பள்ளி தாலுக்கா ஆஃபீஸில் மட்டும்தான் சொல்லிட்டு வந்தோம். ஆனால் பிரசிடென்ட்கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான ஏதாச்சும் ஒரு வழி எடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் எதுவுமே செய்யவே இல்லை. ஆனால் வீட்டிலேருந்து கேட்டுட்டு போனதுக்கு அப்பா அவங்கள்ட்ட பேசினதுக்கு அவர் வந்து என்னட்ட அவர் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நான் வந்து இதுக்கான ஏதாச்சும் ஒரு வழி பார்ப்பேன், இதெல்லாம் நான் இந்த வீட்டுக்கான எதுவுமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் திரும்ப இந்த பக்கமே வரல. அதுமாதிரி மேஸ்திரிக்கும் கால் பண்ணாலும் நம்பர் பிளாக் பண்ணி வச்சுட்டு ஃபோன் வந்தாலும் எடுக்க மாட்டுறாரு. எந்த ஒரு இதுவுமே சொல்லவும் மாட்டாரு. உங்களுடைய மேஸ்திரி யாருமா? இந்த ஒப்பந்தக்கார பணியாளர் யாரு? அவர் பேர் என்ன? அவர் பேர் வீரமணி. எந்த ஊருக்காரு? அவர் 4 ரோடு, திருவாரூர் ரோடு 4 ரோடு. இப்போ மன்னிப்பு கேட்க சொல்றது யாரு? பிடிஓவா, பிரசிடண்டா? பிரசிடண்ட் பேர் என்ன? பிரசிடண்ட் பேர் வந்து ரங்கசாமி. இப்போ ராஜேஸ்வரி ரங்கசாமி. அவங்க எதுக்காக வந்து எதுவுமே கேட்கவே இல்லை. இது மாதிரி வீடு இது மாதிரி வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்கவே இல்லை.